யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் புனர்பூச நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியில் 3 பாதமும் கடக ராசியில் 1 பாதமும் கொண்டது. நட்சத்திர அதிபதிகளை வச்சு நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் தடைகளையும் எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். புனர்பூசம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதிகபட்சமான உழைப்புக்கு சொந்தக்காரங்க, அதாவது வேலை சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டுகிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். திருமணம் சார்ந்த பிரச்சனைகளும் எப்பயுமே இருக்கக்கூடியது தான். இவங்க போராடியே வாழக்கூடிய ஒரு தருணத்தில் இருப்பாங்க. போராட்டம் அப்படின்றது அளவுக்கு அதிகமாக பண்ணக்கூடிய நபர்கள். இவங்களுடைய பிறப்பு கட்டத்தில் பார்த்திங்கன்னா நார்மலாகவே சனி செவ்வாயோடு சேர்ந்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்கும். அந்த காரணத்தினாலே பார்த்திங்கன்னா வேலை சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப ஜாஸ்தியாக பார்க்கக்கூடிய நபர்கள். உழைப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது சின்னதாக உழைப்பெல்லாம் போட மாட்டாங்க. இவங்களுக்கு ஒரு டைமிங் 6 to 10 அந்த மாதிரியான டைமிங்கெல்லாம் இருக்கவே இருக்காது. டைமிங்கே இல்லாமல் உழைப்பு போடணும். அளவுக்கு அதிகமாக, அதாவது 2 பேர் செய்யக்கூடிய வேலையை செய்வாங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக அவங்க வேலையும் சேர்த்து செய்வாங்க. பாராட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா 0ல் நிற்கும். அப்ரிசியேஷன் கிடைக்கவே கிடைக்காது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லாருக்கும் சொன்ன மாதிரி தான். இந்த தோஷத்துக்கு சனி தோஷம் அப்படின்றது பேர் உண்டு. நட்சத்திரத்துக்குன்னு ஒரு தோஷம் இருக்கும் இல்லைங்களா, அந்த தோஷம் காரணமாக நம்மள உழைப்பு ரொம்ப ஜாஸ்தியாக வாங்கக்கூடிய ஒரு நேரத்தில் நம்ம இருப்போம். இப்போ நட்சத்திர அதிபதிகள் வச்சு நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் எப்படி தீர்த்துக்கலாம், இது சாத்தியமா அப்படின்லாம் யோசிப்பீங்க. அது கண்டிப்பான முறையில் முடியும். எந்த கிரக பயிற்சிகள் வந்தாலும் நல்லதாக சொல்கிறாங்க, ஆனால் நமக்கு எந்த நல்லதுமே நடக்க மாட்டேங்குது. போராடிக்கிட்டே இருக்கும், ஆனால் பெரிய முன்னேற்றம்லாம் கிடைக்கல, இதே மாதிரி தான் ஆவரேஜாக ஓடுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அதாவது புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திரத்துடைய அதிபதி குரு. ஸோ குரு அப்படின்னு வரும்பொழுது பிரகஸ்பதி குரு தான் அந்த நட்சத்திரத்தோட அதிபதி. அவருடைய வழிபாடு தான் நம்ம தொடர்ந்து பண்ணணும். நான்வெஜ் சாப்பிடக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா வியாழக்கிழமை மட்டும் தயவு செய்து சாப்பிடாதீங்க. இது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே அப்ளை பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வச்சுக்கோங்க. ஏன்னா குருவோடைய நட்சத்திரம் அப்படிங்கிற காரணத்தினால அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து நான் சொல்லக்கூடிய வழிபாடுகளை ஒரு 90 நாட்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது பெருசாக நீங்கள் கோயிலுக்கு போயே ஆகணும் அப்படின்ற சூழ்நிலையெல்லாம் கிடையாது. வீட்லேயே ஒரு குருவுடைய வழிபாடு அப்படின்றது கண்டிப்பான முறையில் வேணும். அந்த குரு வழிபாடு வியாழக்கிழமைகளை பண்ணுற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பிரகஸ்பதி குருவாகவும் எடுத்துக்கலாம். இல்லை சித்தர் வழிபாடு பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா அந்த சித்தருக்காக நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வீட்டில் உட்காந்து அவரை நினச்சி ஏதாவது ஒரு இனிப்பு பலகாரங்கள் இல்லைன்னா கல்கண்டு வச்சு ஒரு டம்ளர் தண்ணி வச்சு 2 விளக்கு ஏற்றிட்டு கொஞ்சம் நேரம் உட்காரணும். ரொம்ப முக்கியம், தியானம் பண்ணணும். ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி மெய்மறந்து உட்காரணும். இதை தொடர்ந்து நீங்கள் வியாழக்கிழமைகளில் பண்ணுங்கள். டெய்லி ஒரு 2 நிமிஷமாவது பண்ணணும். வியாழக்கிழமை 10 நிமிஷமாக உட்காந்துக்குவோங்க. டெய்லி பண்ணும்பொழுது ஆஃபீஸ்க்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, ஒரு 2 நிமிஷமாவது கடவுள்கிட்ட போய் நிற்கணும். நீங்கள் இதை தொடர்ந்து பண்ணணும். அந்த குருவுக்காக துதிகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் பாடுறதுனா தாராளமாக படிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓம் குருவே நமன் மட்டும் சொன்னால் கூட போதுமானது. இது ஒரு 10 தடவையாவது சொல்லிக்கோங்க, இல்லை 9 தடவை சொல்லுங்கள். இதை தொடர்ந்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக அந்த குரு உங்களுடைய கட்டத்தில் ஆக்டிவ் ஆவார். ஸோ அது ஆக்டிவ் ஆக ஆக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தடைகள் அப்படின்றது இருக்கவே இருக்காது. அதாவது குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா. குருவை ஃபஸ்ட்டு நம்ம ஆக்டிவ் பண்ணி வச்சுருக்கணும். நம்மளுடைய நட்சத்திரமே குருவுடையது அப்படிங்கிறதுனால அதை ஆக்டிவாக நம்ம வைக்கிற பட்சத்தில் நமக்கு அந்த பார்வை எப்பயுமே கிடச்சிக்கிட்டே இருக்கும். சதா நமக்கு குரு பார்வை கிடச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது நெகட்டிவ் அப்படின்றது எந்த இடத்துலையுமே கிடைக்காது. திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணையோட நீங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன தகராறுகள் இந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கோம், கருத்து முரண்பாடுகள் இந்த மாதிரிலாம் போய்கிட்டுருக்கோம். அதிலிருந்து நீங்கள் வெளியே வரதுக்கு உண்டான வாய்ப்புகள், பிரிந்தவர்கள் ஒன்று சேரத்துக்கு உண்டான வாய்ப்பு. திடீர்னு நமக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நம்மளை பிடிக்கலை, நம்மக்கிட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நம்மக்கிட்ட பிரிஞ்சு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வழிபாடுகள் நீங்கள் பண்ணும் பொழுது நம்ம மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்படும். இல்லை நல்லவங்க தான் அப்படின்ற மாதிரி அவங்களோட தாட்ஸ் எல்லாம் மாறும். ஸோ நம்ம குருவை ஆக்டிவ் பண்ணி வச்சுக்கிறதுனால பலவிதமான நன்மைகள் நமக்கு கண்டிப்பான முறையில் உண்டு. வேலைக்கு போகிற இடத்துல நமக்கு மட்டும் சம்பளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை பற்றி பேசும்போது நம்மளை மறந்துடுவாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கூடவே வச்சுப்பாங்க. வேலை வாங்கும்போதெல்லாம் நம்மளுடைய ஞாபகம் எல்லாருக்கும் வரும். சம்பளம் கொடுக்கறது, நமக்காக ஒரு நல்ல விஷயங்கள் செய்கிறது, பதவி உயர்வு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்மளை மறந்துடுவாங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய நட்சத்திரம் அப்பப்போ நமக்கு சில பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்கும் இல்லையா, அதற்குண்டான பிரச்சனைகள் தான் இந்த சனி தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் என்ன பண்ணும், நம்மளை ஞாபகத்துக்கு கொண்டு வராது. ஸோ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியாக சிச்சுவேஷனில் வச்சுருக்கோம். எவ்வளோ பெரிய ஆஃபீஸராக இருந்தாலும் மண்டை ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸை வச்சுட்ருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்மளை தள்ளும்.
ஸோ இதிலேருந்து எப்படி நம்ம காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். நமக்கு ஏதாவது ஒரு கடவுள் பிடிக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கடவுளையே நினச்சிக்கிட்டு இருப்போம். அந்த கடவுள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தாரைகளில் சூட் ஆகுதான்னு பார்க்கணும். சூட் ஆகாத கடவுளை நம்ம வழிபாடு பண்ணிட்டு இருந்தோம்னா நிறைய பிரச்சனைகளும் நமக்கு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நான் தனியாகவே அதுக்காக ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். தாரைகள் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு. அது உங்களுக்கு தெரியணுன்னா அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நான் இதில் கொடுத்துருக்கிறது குருவுடைய வழிபாடு 90 நாளைக்கு பண்ணுங்க அப்படின்னு. அந்த வழிபாடு மட்டும் ஒரு 90 நாளைக்கு நான் சொன்ன மாதிரி பண்ணிக்கோங்க. ஸ்பெஷலாக இதை பண்ணிக்கோங்க. அதாவது மீதி வழிபாடுகள்லாம் தாராளமாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். மற்றதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு இல்லை. குருவுக்காக ஒரு 90 நாள் நீங்கள் ஒதுக்கி வச்சு டெய்லி நீங்கள் எந்த சித்தர்களை வழிபாடு பண்ணணும்னு நினச்சாலும் ஒரு 2 நிமிஷம் அவங்களுக்காக உட்காருங்க. பூஜையில் போய் உட்காந்து கண்ணை மூடி தியான நிலைமையில் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் வரும். நீங்கள் இது வரைக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு அப்ரிசியேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். வேலையில் உங்களை புறக்கணிச்சிட்டு உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க, திறமை கம்மியாக இருக்கவங்களுக்கு அந்த நல்ல விஷயங்கள் போகுது அப்படின்னு நினச்சதெல்லாம் அப்படியே மாறி உங்களை கூப்பிட்டு பேசுகிறது, உங்களை முன்னிலையில் வச்சு உங்களை உயர்த்தி பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. எப்பயுமே நட்சத்திர அதிபதிகளை வந்து நம்ம ஆக்டிவாக வச்சுக்கிற பட்சத்தில் தடைகள் நம்ம லைஃப்பில் வராது. நிறைய வழிபாடுகள் நம்ம லைஃப்பில் பண்ணிகிட்டே தான் இருக்கும். சில விஷயங்கள் வந்து அந்தந்த சமயத்துக்கு நமக்கு ஞாபகம் வரணும் அப்படின்றது இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான் இப்போ வந்து நம்ம நட்சத்திர அதிபதிகளை வழிபாடு பண்ண போகிறோம். இதை நம்ம கரெக்டாக ப்ராப்பராக பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுத்து என்ன பண்ணணுன்றதை வரும் வீடியோக்களையும் நான் சொல்கிறேன். இதை கரெக்டாக பண்ணுங்கள். திருமண வாழ்க்கை சிக்கலாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பான முறையில் இது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாட்டுக்கு போகணும்னு பிளான் பண்ணவங்களுக்கு, வேலைக்கே இது வரைக்கும் நான் போனதே இல்லை, எனக்கு வேலைக்குன்னு போனால் ஒரு வாரம் கூட நிற்க மாட்டேங்குது, ஏதோ ஒரு காரணம் வேலையிலேருந்து வெளியே வந்துடுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, பல வேலைகளுக்கு போயிட்டே இருப்பாங்க, நிரந்தரமாக ஒரு வேலையில் உட்கார மாட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குருவுடைய வழிபாடு. நான் சொன்ன மாதிரி தான், சனியும் செவ்வாயும் ஜாதகத்தில் சேர்ந்திருந்தாலோ, சனியோட கேது சேர்ந்திருந்தாலோ வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் நமக்கு புறக்கணிப்புகள் வரும். அதே மாதிரி வேலையில் ஒரு நிம்மதியாக உட்கார முடியாது. இப்போ இந்த குருவோட வழிபாடு நம்ம ஆக்டிவ் பண்ணும்பொழுது, சனிக்கு குரு வந்து பார்த்திங்கன்னா நட்பு, அதே மாதிரி வந்து செவ்வாய்க்கும் குரு வந்து நட்பு, கேதுவும் குருவுடைய அம்சம். இந்த காரணத்தினால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு இந்த கிரகங்களால் வரக்கூடிய தாக்கங்கள், நம்மளுடைய பிறப்பு கட்டத்தில் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிற பட்சத்தில் தான் நமக்கு வேலையில் பிரச்சனைகள் வருது. ஸோ அதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு குருவை நம்ம ஆக்டிவ் பண்ணிக்கிறோம். அப்படி பண்ணும்பொழுது 2 கிரகங்களுக்கு நட்பு கிரகம் ஒன்று வந்து நம்ம கையில் எடுக்கும் பொழுது நமக்கு அந்த நட்பு கிரகம் வாயிலாக இந்த கிரகத்துடைய தாக்கம்ன்றது குறைஞ்சிரும். ஸோ இதுக்காக தான் சொல்கிறேன், இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா வேலையில் பிரச்சனைகள் அப்படின்றது துளி அளவு கூட இருக்காது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போயிட்டு நிம்மதியாக வரலாம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு 9 வாரம் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அதாவது வியாழக்கிழமையாக இருக்கட்டும், அது ரொம்ப சிறப்பு. இந்த 9 வாரம் அப்படின்றது நடுவில் பிரேக்கே ஆகாமல் போகணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நடுவில் ஏதாவது தவிர்க்க முடியாத காரணங்களால் தவிர்ப்பு ஏற்பட்டால் விட்டுக்கோங்க. 9 வாரங்கள் அர்ச்சனையே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்த தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமருடைய படமும் உங்கள் வீட்டில் இருக்கட்டும். இந்த தெய்வத்தையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடு பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே நீங்கள் தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் பெரிய நன்மைகள் கண்டிப்பாக வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நட்சத்திர அதிபதியை வச்சு நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி தீர்த்துக்க முடியும் அப்படின்றத பற்றி பேசியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.